விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து விலகுவதாக ஆதவ் அர்ஜுனா அறிவித்திருக்கிறார். கடந்த 2 ஆண்டுகளாக அர்ப்பணிப்புடன் கட்சி பணியாற்றினேன் என்றும் ஆதவ் அர்ஜுனா தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நான் என்றும் கடமைப்பட்டுள்ளேன் என்றும் அதில் தெரிவித்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகளின் கொள்கைகளிலும் நிலைப்பாடுகளிலும் எனக்கு எவ்வித கருத்து வேறுபாடும் இல்லை என்றும் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருக்கிறார். மேலும் விசிகவிலிருந்து விலகுவதாகவும் ஆதவ் அர்ஜுனா தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். மக்கள் நலனுக்கு எதிரான விவகாரங்களில் எனது கருத்துக்கள் விவாதப் பொருளாக மாறுகிறது என்றும் எனது கருத்துக்கள் எனக்கும் உங்களுக்கும் இடையே விரிசலை ஏற்படுத்தும் போக்காக மாறுவதை விரும்பவில்லை என்றும் ஆதவ் அர்ஜுனா அதில் தெரிவித்திருக்கிறார். மேலும் என்னை பற்றிய தேவையற்ற விவாதங்கள் பொதுவெளியில் தொடராமல் இருக்க கட்சியில் இருந்து விலக முடிவெடுத்துள்ளதாகவும் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருக்கிறார். விசிகவிலிருந்து விலகுவதாக ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருக்கிறார். மக்களுக்கான ஜனநாயகம், சமத்துவம், சமநீதி என்ற அடிப்படையில் எனது அரசியல் பயணம் தொடரும் என்றும் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து விலகுவதாக ஆதவ் அர்ஜுனா அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்கிட கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். விசிகவிலிருந்து ஏற்கனவே 6 மாத காலம் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது கட்சியில் இருந்து விலகுவதாக ஆதவ் அர்ஜுனாவே தெரிவித்திருக்கிறார். இதற்கு என்ன காரணம்? அவரது அறிக்கையில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு? விவரங்களை சொல்லுங்க. கடந்த 6 மாதங்களாக விடுதலை சிறுத்தைகளினுடைய கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் கூடிய ஆதவ அர்ஜுனாவிற்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருப்பதாக திருமாவளவன் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். குறிப்பாக கட்சியினுடைய ஒரு பொறுப்பாளர் சமூக ஊடகத்தில் பேசும் பொழுதோ அல்லது பொது மேடைகளில் பேசும்போதோ கட்சியினுடைய கூட்டணி தர்மத்திற்கும் கட்சியினுடைய தலைமைக்கு கட்டுப்பட்டும் பொதுவான கருத்துக்களை பேச வேண்டும் என்கின்ற அறிவுரையை தானே ஆதவ அர்ஜுனாவுக்கு வழங்கியிருப்பதாக திருமாவளவன் தெரிவித்திருந்தார். கடந்த வாரத்தில் தவேகாவுடைய தலைவர் விஜய் கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஆதவ அர்ஜுனா கூட்டணி பற்றி குறித்த அந்த பேச்சு விவாதத்தை ஏற்படுத்தியது. அதன் பிறகுதான் அவசர தேவை காரணமாக விசிகவினுடைய தலைமை கழக செயலாளர்கள், தலைமை நிலைய செயலாளர்கள் மூலமாக அந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். கட்சியினுடைய நலன் கருதியும் தலைமையினுடைய அந்த சிறத்தன்மையை உறுதிப்படுத்தும் விதமாகவும் ஆதவ அர்ஜுனாவை 6 மாத காலம் விசிகவில் இருந்து இடைநீக்கம் செய்வதாக திருமாவளவன் அறிவித்திருந்தார். இந்நிலையில் அதன் பிறகு கட்சியிலிருந்து 6 மாதம் இடைநீக்கம் செய்யப்பட்டதன் பிறகாக ஆதவ அர்ஜுனா பல்வேறு சமூக கருத்துக்களை அவர் வெளியிட்டிருந்தார். சமூக வலைதளங்கள், ஊடகங்களிலும் அவருடைய கருத்துக்களை பதிவு செய்திருந்தார். ஆனால் இன்று ஆதவ அர்ஜுனா திருமாவளவனுக்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அதில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து விலகுவதாக கனத்த மனதுடன் இதனை கூறுவதாகவும் அவர் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். மக்களினுடைய பணி செய்வதற்காகவும் தாழ்த்தப்பட்டோருக்காக போராட வேண்டும், அவர்களுக்கான உரிமையை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காகத்தான் அரசியல் பணியை நினைத்துக் கொண்டதாகவும் தான் இணைந்த பொழுது அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவியை கொடுத்த விசிகவிற்கு என்றும் கடமைப்பட்டுள்ளதாகவும் எப்போதும் விசிகவினுடன் இருப்பதாகவுமே ஆதரவு நிலைப்பாடுடனே இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த கடிதத்தில். மேலும் திருமாவளவனை குறிப்பிட்டு மக்களுடைய போராட்டத்திற்காகவும் மக்களுடைய நலனிற்காகவும் மட்டுமே எனது குரல் இருந்ததை ஒழிய கட்சியினுடைய முன்னணியில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இதில் எந்தவித கருத்துக்களும் இல்லை என்கின்ற வகையிலும் அவருடைய அந்த கடிதத்தை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். இந்நிலையில் தான் இந்த கடந்த வாரத்தில் அவர் 6 மாதங்களுக்கு இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்த பிறகாக அவருடைய கருத்துக்கள் எல்லாமே விசிக தொடர்புடையதாக பேசப்படும் விவாதங்களாக மாறுகின்றன என ஆதவ அர்ஜுனா தெரிவித்திருக்கிறார். அவருடைய கருத்துக்கள் விசிகவினுடைய கருத்துக்கள் அல்ல என்ற வகையில் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக விசிகவில் இருந்து தன்னை விலக்கிக் கொள்வதாக கனத்த மனதுடன் அங்கிருந்து வெளியேறுவதாகவும் அவர் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். திருமாவளவன் அவர்கள் கட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த அரசியல் பாடங்கள் எல்லாம் தனக்கு வழிநடத்தி செல்வதாக இருக்கும் எனவும் சமூக நீதி, சமத்துவம் உள்ளிட்ட விசிகவினுடைய கொள்கைகளை பின்பற்றி தான் அவருடைய செயல்பாடுகள் இருக்கும் எனவும் ஆதவ அர்ஜுனா குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். ஆனால் இந்த 2 ஆண்டுகளாக அவர் கட்சியில் சேர்ந்த உடனே அவருக்கு துணை பொதுச் செயலாளர் என்கின்ற பதவி வழங்கப்பட்டது. அதன் பிறகாக கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளே சிறு சலசலப்பு இருந்தது. இருந்தாலும் ஆதவ அர்ஜுனாவினுடைய அந்த கருத்து செயல்பாடுகள் ஆகியவை மற்றும் விசிகவினுடைய தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய சில தன்மையை நிரூபிக்கக்கூடிய மனிதராக ஆதவ அர்ஜுனா விளங்கியதன் காரணமாக அவருக்கு பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டிருப்பதாக திருமாவளவன் தெரிவித்திருந்தார். ஆனால் தலைமைக்கு கட்டுப்படாமலும் கட்சியினுடைய கூட்டணி தர்மத்திற்கு மீறியும் பேசுவதன் காரணமாக 6 மாதங்களாக இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா தற்போது விசிகவில் இருந்து விலகுவதாக விசிகவினுடைய தலைவர் திருமாவளவனுக்கு கடிதத்தை எழுதியிருக்கிறார். இந்நிலையில் வரும் காலங்களில் அவருடைய கருத்துக்கள் மக்களுக்கானதாக இருக்கும் எனவும் விசிகவை என்று மறக்க மாட்டேன், எப்போதும் அதனுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கும் என்கின்ற வகையிலும் அவருடைய அந்த கடிதத்திலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விசிகவில் இருந்து விலகுவதாக ஆதவ் அர்ஜுனா அறிவித்திருக்கிறார். கடந்த 2 ஆண்டுகளாக அர்ப்பணிப்புடன் கட்சி பணியாற்றினேன் என்றும் ஆதவ் அர்ஜுனா அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகளின் கொள்கைகளிலும் நிலைப்பாடுகளிலும் எனக்கு எவ்வித கருத்து வேறுபாடும் இல்லை என்றும் அதில் தெரிவித்திருக்கிறார்.
மக்கள் நலனுக்கு எதிரான விவகாரங்களில் எனது கருத்துகள் விவாதப் பொருளாக மாறுகிறது என்றும் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து விலகுவதாக ஆதவ் அர்ஜுனா அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாண்டியராஜன்.